நமக்கு வந்து வேற ஒரு இடத்துல சொன்னேன், நமக்கு வந்து ப்ரொஃபசர் வேங்கடகிருஷ்ணன் நீங்க பார்த்துருப்பீங்க, சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார், நாமம் பெரிதா நாமி பெரிதான்னு ஒரு கேள்வி. பெருமாள் சுவாமி பெரியவரா, அவருடைய பேர் பெருசா? எல்லாம் நாம ராமநாமம் சொல்லுங்க, ராமநாமம் சொல்லுங்க சொல்றாரு. நம்ம ராமனை தானே பார்க்கணும், நாமத்தை சொல்லி என்ன செய்யணும் ஒரு கேள்வி. ராமனை பார்க்கணுங்க தானே அட்டம்ப்டா இருக்கணும், நாமத்தை சொல்லி என்ன செய்ய? அப்ப ராமன் பெரியாளா நாமம் பெருசா அப்படின்னு கேள்வி. நாமி பெருசா நாமம் பெருசா? அதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு தத்துவத்தை சொல்றார். நாமியை விட நாமம் தான் பெரிது, அந்த ஆளை விட அந்த பேர் தான் பெரிது. எப்படி அப்படின்ற, நமக்கு வந்து சென்னையில் போலீஸ் கமிஷனர் இருக்கிறார். சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கிறார். அவருக்கு நமக்கு எந்த பழக்கமும் இல்லை. ரோட்டில் போலீஸ் பிடிச்சிடுறாரு, நம்மளை பிடிச்சது ஏட்டையா. அவர்கிட்ட நம்ம கமிஷனர் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றோம். போய் தான் சொல்றோம். அவர் கமிஷனர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? சாரி சார் போயிட்டு வாங்க. உங்களுக்கு புரியுங்களா? கௌரவமான போலீஸ் இருந்தால் பிடிச்சிடுவார், கமிஷனர் வர சொல்ல அப்படின்னு சொல்லுவார். இப்போ நம்மள மாதிரி போலீஸ் தான் சொல்லுவார், கமிஷனர் பண்ண நமக்கு எதுக்குடா பிரச்சனை? உங்களுக்கு புரியுங்களா? எனக்கு வந்து இவரை தெரியும், எனக்கு வந்து அவரை தெரியும், நான் யாரு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கல, நான் வந்து ஏடிஎம்கே எவ்வளவு பெரிய ஆளு, நான் டிஎம்கே எவ்வளவு பெரிய அப்படின்னு ஏதோ ஒரு பேரை ரெஃபர் பண்றோம். அப்ப கமிஷனர் அந்த இடத்துல வரல, கமிஷனருடைய பேரு அவனை விடுதலை வாங்கிட்டு. அப்ப நாமம் பெருசா நாமி பெருசா அப்படின்னு, நாமம் தான் பெருசா, அவனுடைய பேரு தான் பெருசா. அப்ப இந்த நாமத்தை சொல்லி தர்றது யாரு? எந்த நாமத்தை சொல்லணும், எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுறது யாரு? குருநாதர். அந்த குருநாதராக இருப்பது தான் இந்த மார்கழி மாசம்ன்றான். பின்னாடி வரப்போகிறது என்னது அப்படின்னு இப்ப நீ ரெடியானா தான் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, நாளை காலைல உங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் காசு கிடைச்சா என்ன செய்வீங்க? 10,000 கோடிக்கு எத்தனை செய்வர்னு தெரியாது. அதுக்கெல்லாம் 1,76,000 கோடியை நீங்க பார்த்துருக்கணும், பார்க்கல. அப்ப என்ன செய்வீங்க? 10,000 கோடிக்கு வந்து 1, 10, 100, 1000, அதுக்கு 4 தான் வருது. 10,000 கோடியா 1000 அப்படின்னு நம்பி போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப 10,000 கோடி அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்தா அதை என்ன கூட தெரியாது, அதை வைக்க கூட தெரியாது. கொடுத்தவன்ட்டே கேட்போம், இது நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, எப்படி இங்கே பத்திரமா எங்கேயா வச்சிருக்க முடியுமா, நீயே வச்சு வட்டி வேணா கொடுக்குறியா அப்படின்னு 10,000 கோடி அவன் கொடுத்து வட்டி வேணா கிடைக்கும். we cannot handle it. அப்ப கடவுளே பிரத்யட்சமா வந்து இறங்கினாலும் அவரை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தெரியாது. அதற்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். முழுக்க 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 சாமி பின்னாடியே போய் 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 சாமி 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 சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்றதுதான் இந்த மார்கழி மாசம். இந்த மார்கழியில தான் திருப்பாவை இருக்குது, திருவம்பாவை இருக்குது, திருவாதிரை இருக்குது, கிறிஸ்துமஸ் இருக்குது, அனுமன் ஜெயந்தி இருக்குது, வைகுண்ட ஏகாதசி. எப்படி இவ்வளவு நல்ல நாட்கள் ஒரு மாசத்துல? இது எல்லாமே தயார்படுத்துறது, சிவனுக்கு தயார்படுத்துறது, பெருமாளுக்கு தயார்படுத்துறது, கிறிஸ்துவுக்கு தயார்படுத்துறது, ஆஞ்சநேயருக்கு தயார்படுத்துறது, ஒன்றும் பாக்கி நம்ம எல்லாத்துக்கும் தயார்படுத்துறது. அப்ப எல்லாத்துக்கும் நம்ம ரெடி பண்ணக்கூடிய மாதமாக இந்த வைகுண்ட மாசம் இருக்கிற மார்கழி இருக்கிற பார்க்கணும்.